ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செல்லாம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்ன டிப்ஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டை தூக்கி போடக்கூடிய இது போல் ஒரு டப்பா எடுத்துக்கலாங்க. இந்த டப்பாவுக்கு முடியும் இல்லை, அது போல் டப்பா கட்டில் உடஞ்சிருக்குங்க. இதை நம்ம கீழே தூக்கி போடாமல் வீட்டுக்கு தேவையான ஆர்கனைஸ் ரெடி பண்ணிடலாம். இந்த டப்பா நீங்கள் அப்படியே வச்சுட்டு ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க, இல்லைனா இதான் ஒரு கலர் கேச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த டப்பால் நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்க்கு மார்க் பண்ணிக்கலாங்க. நீங்கள் மார்க் பண்ணும்போது ஒரே ஹீவனாக ஒரே மாதிரி மார்க் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு வளைவு மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக இது போல் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி வச்ச பின்னாடி ஒரு பழைய கத்தி வச்சு நம்ம கேஸ் ஸ்டவ் சூடு பண்ணிக்கலாங்க. நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, இதை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. நான் கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் ஹைட்டாக நம்ம கட் பண்ணல வளைவு மாதிரி அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டாட் மாதிரி ஒரு கம்பி வச்சு நல்லா ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னு நீங்கள் பார்த்து நம்ம ஆணில் மாட்டிக்கிறதுக்காக தாங்க. இப்போ நமக்கு கலர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா இப்படி கூட இங்கே யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சமாக கலர் வச்சு நான் ஃபில் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி நான் கரு வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். இது கொண்டு போய் உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே வைக்கணும்னு தோண்டும், எங்கே மாட்டி வைக்கணும்னு தோண்டும் ஆணியில் கொண்டு போய் நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். இது இதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சின்ன சின்ன பொருள்கள்லாம் வைக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்குள்ளே நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் ரிமோட் வச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நீங்கள் ஸ்பூன்ஸு, பென்சில்ஸு, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ப்ரஷ்ஷு, கோல்கேட் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே வச்சுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பார்க்கும் ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். செலவே இல்லாத ஆர்கனைசர் நம்ம வீட்லயே ரெடி பண்ணிடலாங்க. கண்டிப்பா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் பொதுவாக பருப்பு ஸ்டோர் பண்ணி வச்சாலே சீக்கிரமாக வண்டு புழு பூச்சி வந்துடுங்க. நான் பார்த்தீங்கன்னா ரேஷன் பருப்பு தாங்க சேர்த்து வச்சுருக்கேன். ரேஷன் பருப்பு வாங்கி நம்ம கொட்டி ஸ்டோர் பண்ண உடனே இதுக்குள்ளே சில பொருள் நீங்கள் போட்டு வச்சுக்கணும், சீக்கிரமாக வண்டு வராமல் இருக்கும். இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ண லெமன் தோல் இருக்குல்லையே, லெமனோட காம்பு பகுதி, அதை நம்ம கீழே தூக்கி போடாமல் இது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 பூண்டு தோல் காம்பு பகுதி நான் சேர்த்துக்கிட்டுங்க. இது நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம 2-3 காஞ்ச மிளகாவை இதுக்குள் நம்ம போட்டு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பருப்பு மேலே போட்டு வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா பருப்பு நாள் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வண்டு பூச்சி எதுவுமே வரவே செய்யாது. ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றினாலே ஒரு மாதிரி கல் மாதிரி வருங்க. அந்த மாதிரி கல் மாதிரி இட்லி வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் எப்போதும் போல் மாவெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொருள் நீங்கள் சேர்க்கணும். என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூனுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணுங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கரண்டி வச்சு லைட்டாக நீங்கள் கலக்கணுங்க. ரொம்ப அடித்து கலக்காமல் கரண்டி வச்சு நம்ம லைட்டாக நம்ம கலக்கி விட்டுக்கணுங்க. மாவை நம்ம இது போல் நல்லா கலக்கி விட்டுக்கணும். நல்லா கலக்கி விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் இட்லினா தோசை நம்ம ஊற்றோம்னா அந்த இட்லியாக இருக்கட்டும் தோசையாக இருக்கட்டும் நல்லா கல் மாதிரி வராமல் ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குங்க. நான் இட்லி ஊற்றி இட்லி வேக வச்சு பிளேட்டுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இட்லி போட்டு பிளேட்டுக்குள்ளே எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு இட்லி எடுத்துக்கலாங்க. இட்லி எடுத்துகிட்டு கையில் நீங்கள் போட்டு பாருங்கள், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. மறக்காமல் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் நீங்களுமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4 என்ன டிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம டப்பாவில் மாவு பொருள் இந்த மாதிரி சால்ட் எல்லாம் நம்ம கொட்டிக்கும் போதும் அந்த டப்பாவில் ஃபுல்லாக இருங்க, ஸ்பூனே வைக்க இடமே இருக்காது. அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் பாருங்கள் சால்ட்டு ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்பூன் வைக்க இடம் இல்லாததுனால இந்த ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த ஸ்பூனோட அடிப்பகுதி இருக்குல்லையே, அடிப்பகுதி இது போல் நீங்கள் வச்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எப்போதும் போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் ஸ்பூன் எடுத்துகிட்டு அழகாக தட்டிட்டு எப்பவும் போல் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் இது போல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்பையும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் நீங்களுமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் ஃபோன் பாக்ஸில் நம்ம வாங்கின ஃபோன் பாக்ஸில் வரலையும் அந்த பாக்ஸை கீழே தூக்கி போடாமல் இது போல் ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஆர்கனைசர் பண்ணிக்கலாங்க. அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஃபோன் பாக்ஸ் 2 பாக்ஸ் போல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாக்ஸை நீங்கள் சைடில் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டபுள் டேப் எடுத்துக்கலாங்க. நீங்கள் டபுள் டேப்பு அப்போல்லாம் நீங்கள் க்ளூ கம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி டபுள் டேப் எடுத்துகிட்டு அந்த பாக்ஸ் சைஸ் 2 பீஸ் போல் நான் கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் டபுள் டேப்பை ஒரு பக்கம் ஒட்டிக்கலாம், இன்னொரு பக்கம் இன்னொரு டபுள் டேப் நம்ம ஒட்டி வச்சுக்கலாங்க. இது போல் நீங்கள் ஒட்டி வச்சுட்டு அது மேலுக்கிற நம்ம ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்ட பின்னாடி இன்னொரு ஃபோன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே நீங்கள் எடுத்து கரெக்டாக ஹீவனாக வச்சுட்டு இந்த டபுள் டேப் மேலே இது போல் நீங்கள் ஒட்ட வச்சுருங்க. ஒட்ட வச்சுட்டு நல்லா நம்ம அழுத்தி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம அழுத்தி விட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். நீங்களே எடுத்து நீங்கள் தள்ளி எடுத்து நீங்கள் பார்த்தாலுமே அது கீழே விழுகாது, அந்தளவுக்கு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். இது எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சின்ன சின்ன பொருள் எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த டப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இடமும் கொஞ்சம் தாங்க பிடிக்கும். இந்த டப்பா உங்களுக்கு எங்கே வைக்கணும்னு தோணுது அங்கே கொண்டு போய் வச்சு இதுக்குள்ளே நீங்கள் சின்ன சின்ன பொருள் எல்லாமே வச்சுக்கலாங்க. செலவே இல்லாத நம்ம வீட்டில் ஆர்கனைஸ் ரெடியாகிருங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பாருங்கள் சின்ன சின்ன பொருள் எல்லாமே இதுக்குள்ளே நான் வச்சு விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே கொண்டு போய் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் இந்த டிப்பை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் குக்கரில் நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா குக்கர் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி கலரே மாறி போயிருக்குங்க. ஒரு மாதிரி பழைய குக்கர் மாதிரி கலர் மாறி போயிருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிப் தாங்க, ஒன்றுமே இல்லை. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த குக்கரை நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க. குக்கருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சால்ட்லாம் இருக்குல்ல, நம்ம சாப்பாட்டுக்கு சேர்க்கக்கூடிய சால்ட்டு தாங்க. ஒரு அரை ஸ்பூனுக்கு மட்டும் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. சால்ட்டு நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம இன்னொரு கொஞ்சம் போல் மட்டும் நம்ம இட்லிக்கு சேர்க்கக்கூடிய சோடா ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த 2 பொருள் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறமே அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் மாத்திரை ஃபுல்லாக சாப்பிட்டு மாத்திரை தீர்ந்து போனால் மாத்திரை கரு கீழே தூக்கி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தூக்கி போடாமல் இது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இன்னைக்கு ஒரு மாத்திரை கவர் எடுத்துருக்கேன். மாத்திரை கவர் எடுத்துட்டு இதை வச்சு நம்ம இந்த குக்கர் ஃபுல்லாகவே நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாம். எல்லா பக்கம் நல்லா நீங்கள் தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி நம்ம மாத்திரைக்காரை வச்சு நம்ம தேய்க்கும் போது அந்த குக்கர் உள்ளுக்குள்ளே எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் சரி, மஞ்சள் கரை இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி கரை டல்லாக இருந்தாலும் சரிங்க, அது எல்லாமே போயிடும். எல்லா கரையுமே போயிட்டு அந்த குக்கர் நல்லா பல பளிச்சுனே இருக்கும். நம்ம தேய்க்க தேய்க்க கருப்பு அழுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் குக்கரை கொண்டு போய் நம்ம சிங்க் கிட்ட வச்சிடலாம். இந்த தண்ணி அதுக்கப்புறம் மாத்திரைக்காரை நம்ம கீழே தூக்கி போட்டுடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வாட்டி தேய்க்கணும். தேய்க்கிறதுக்காக எப்போதும் போல் விம் சோப்பு இல்லை விம் ஜெல் வச்சுட்டு ஒரு டைம் நம்ம குக்கர் ஃபுல்லாகவே நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாங்க. மாத்திரை கவர் போட்டு நல்லா தேய்ச்சி முடிச்ச பின்னாடி இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது அந்த குக்கருக்குள்ளே அழுக்கு இருந்தாலும் சரிங்க எல்லாமே வெளியே வந்துடும். இந்த மாதிரி நம்ம தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு டைம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்த குக்கருக்குமே இப்போ நீங்கள் பார்க்குற குக்கருக்குமே நல்லா வித்தியாசம் தெரியுங்க. குக்கர் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அந்த குக்கர்லேருந்து ஒரு மாதிரி கலர் எல்லாமே போயிடுச்சுங்க. அதனால கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறந்த 6 டிப்பில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்பு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.